ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேவன் வாக்கு சேனல். எப்பயும் போல் நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல ரெமெடி, இது ரெமெடின்னு சொல்கிறத விட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வீட்டிலே நீங்கள் செய்கிறதுக்காக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி கடையிலேருந்தெல்லாம் எதுவுமே வாங்க வேண்டாம். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா மில்க்கு, அந்த மில்க்கு மூலியமாக நம்மளே வீட்டிலேருந்து பன்னீரை ரெடி பண்ணலாம். ஸோ அதை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பன்னீரை நம்ம கடையில் தான் மோஸ்ட் ஆஃப் வாங்குவோம். பன்னீரில் நம்மளுக்கே தெரியும் எவ்வளவோ டிஷ் இருக்குது இல்லைங்களா. பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் கிரேவி பண்ணுறதுக்கெலாம் மோஸ்ட் ஆஃப் பன்னீருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பன்னீரை பிரியமாக சாப்பிட்றவங்க ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கெலாம் கடையில் வாங்கி செஞ்சு தரதை விட வீட்டில் நீங்களே உங்கள் கைப்பட ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு தரும்போது இன்னுமே அவங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாகவும் இன்னும் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான் இதை உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போது இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மில்க் எடுத்துக்கோங்க. ஐ மீன் இப்போ ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ஆஃப் டம்ளருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களோட பன்னீர் ஒரு ஆஃப் டம்ளருக்கு இருக்கும் அந்த மாதிரி. அப்போது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெமன் இந்த இடத்துல லெமனுக்கு பதிலாக வினிகர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கே தெரியும் மோஸ்ட் ஆஃப் வினிகர் உடம்புக்கு நல்லதில்லை. நாங்கள் கொடுக்குற டிப்ஸ் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இன்டேக் எடுக்கிறதுல நான் எந்த ரெமெடியுமே உங்களுக்கு கெமிக்கல் கொடுக்கறது கிடையாது, எல்லாமே நேச்சுரல் தான். ஸோ ஒன்லி இந்த இடத்துல நான் லெமனே எடுத்திருக்கேன். நம்ம வினிகரை எடுத்துக்க வேண்டியதில்லை. வினிகர் எடுத்தாலுமே வினிகரோட ஸ்மெல்லெல்லாம் அடிக்கும். அது நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருக்கலாம். மேபி அந்த ஸ்மெல்லுக்கு இது பிடிக்காமல் நிறைய பேர் இருக்கலாம். ஸோ வினிகர் வேண்டியதில்லை. இந்த இடத்துல ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம நேச்சுரலாக லெமனே எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா மில்க் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அளவு மிதமாக சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நல்ல ஹீட் நல்லா கொதித்து ஒரு பொங்குற நிலைமையில் இருக்கும்போது அதில் லெமன் இருக்குது இல்லைங்களா, லெமன் ஒரு 2-3 சொட்டு விட்டு அதை நல்லா கிண்டணும். அந்த லெமனை எவ்வளோ தூரத்துக்கு விடணும் அப்படின்னா பால் எல்லாமே திரிய வைக்கும் லெமன். அது நம்மளுக்கே நல்லா தெரியும். யூஸ்வலாகவே பால் லெமனை ஊற்றிங்கன்னா பால் திரியும். ஸோ அந்த மாதிரி திரிஞ்சு பாலை விட்டு அது அந்த ஆடையை தனியாக ஒதுக்கிட்டு தண்ணி தனியாக அப்படி பிரியும் இல்லைங்களா, திரையும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம லெமன் ஊற்றி கிண்டணும். நல்லா பாலை நல்லா கிண்ட பின்னாடி இது கொதித்து வந்தது பின்னாடி தான் இதெல்லாம் பண்ணணும். ஸோ பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு காட்டன் கிளாத்து, அதை யூஸ்வலாகவே நம்ம வடிகட்டு எடுத்துக்கோ இல்லைங்களா, இந்த தேங்காய் பாலெல்லாம் எடுக்கிறதுக்கு நம்ம வடிகட்டுறதுக்காக எடுக்கிற மாதிரி காட்டன் கிளாத் எடுத்து அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இங்கேயே பண்ண போகிறோம். எப்படி தேங்காயிலேருந்து பாலை தனியாக பிரித்து எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் மொத்தமாக அந்த பாத்திரத்தில் நம்ம பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா ஆறிடும். ஸோ ஆறணுன்னே நம்ம ஹேண்டில் பண்ணுற ஹீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடியில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே முடிஞ்சால் ரொம்ப ஹோல் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற சல்லடை வச்சுக்கோங்க. நல்ல இரும்பு சல்லடை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே கிளாத்தை போட்டுக்கோங்க. கிளாத் போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தெரைஞ்சி போன பால், அதை எடுத்து இதில் ஊற்றணும். ஊற்றி நல்லா பிழிஞ்சு விடணும். இப்படி பிழிஞ்சு விடும்போது அதாவது 4 பக்கமும், அதாவது அந்த துணியை 4 பக்கமும் எடுத்து கையில் ஒன்றா சேர்த்துட்டு பிழிஞ்சு விடும்போது அதுலேருந்து தண்ணி எல்லாம் கீழே போகும் இல்லைங்களா. இந்த தண்ணி ரொம்ப இது இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது அந்த தண்ணியில். ஸோ அதை நம்ம வேஸ்ட்டாக வெளியே ஊற்றிட வேண்டாம். இதில் அதை ஏதாவது குழம்புக்கோ இல்லைன்னா ஏதாவது கிரேவி செய்யும்போதோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்துக்கு நீங்கள் அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மேலே இருக்க அந்த திட்டாக திரையும் இல்லைங்களா, அந்த தெரிஞ்சது மட்டும் இந்த துணியில் படிஞ்சிருக்கும் இல்லைங்களா, அந்த துணியில் படிஞ்சதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 4 பக்கமும் நல்லா மடிச்சுட்டு கீழே நம்ம இது தானே வச்சுருக்கோம், சல்லடை தானே வச்சுருக்கோம். ஸோ அந்த சல்லடையில் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன ஷேப் வேணும், எனக்கு இப்போ சதுரமாக வேணும். ஸோ சதுரமாக அதை நல்லா அமுத்தி விட்டுட்டு மேலே ஒரு வெயிட்டான பொருள் வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே நிற்கும் இல்லைங்களா. இது நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ண உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மேபி குழம்புக்கு கிரேவிலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பன்னீர் இல்லை அது நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு சாஃப்டாக தான் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில், அதாவது இந்த பிழியறதுக்கு முன்னாடி நம்ம பாத்திரத்தை எடுத்து வைக்கிறதுக்கெலாம் முன்னாடி அதில் தண்ணி வடிஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா, லைட்டாக பிழிஞ்சிட்டு அதை அப்படியே தூக்கி அந்தரத்தில் எங்கேயாவது கட்டி தொங்க விட்டுட்டிங்க அப்படின்னா அதை மெதுன்னு அப்படியே ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நம்ம பிடிக்கிற பாத்திரத்தில் ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும்.
ரொம்ப கொலன்னு இருக்கும். அதுக்கு வேணால் ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் எடுத்துக்கலாம். ரசகுல்லா அந்த மாதிரி ஸ்வீட் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்வீட்ஸ்க்கு எடுத்துக்கலாம். வீட்டில் நம்ம கிரேவி பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது, நம்மளுக்கு வந்து கடையில் வாங்குற மாதிரி நல்லா டார்க்காக தான் வேணும், நல்லா திக்காக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி சல்லடை மேலே வச்சு அது என்ன ஷேப்புக்கு வரணுமோ அந்த ஷேப்புக்கு அமுத்தி விட்டுட்டு அது மேலே வெயிட்டான ஒரு பொருள் வச்சிட்டிங்கன்னா அது வந்து கட்டியாக அப்படி நின்றுக்கும். அதுக்கப்புறம் அந்த துணி ஒரு கரெக்டாக ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சிட்டு அந்த துணியை எடுத்துட்டு கீழே வச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளுக்கு எப்பயும் பிடிக்கிற நல்ல மாதிரி ஒரு சனா இல்லைனா நம்மளுக்கு வேணும் பன்னீர் பட்டர் மசாலா, இது மாதிரி எந்த கிரேவினாலும் பட்டரில் பண்ணுறது, சப்பாத்திக்கோ இல்லைனா பூரிக்கோ எதுக்கு வேணுமோ நம்ம வந்து டேஸ்ட்டாக வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலே பண்ணுறதுக்குள்ள ரெசிபி நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது பண்ணுறதுனாலாம் முடிஞ்ச அளவு வீட்டில் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதை லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து நிறைய அப்டேஷன் காத்திருக்கு. அதுக்காக பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.